ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஆட்டுக்காலை வச்சு தாங்க சூப்பரான சுவையில் ஒரு சூப் செய்ய போகிறோங்க. இது போல் சூப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே இது போல் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நாக்குலேயே ஒட்டிக்குங்க சுவை. மழை காலத்தில் சளி இருமல் பிடிச்சிட்டாலும் சரிங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கைகால் மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சூப் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் எப்படி சேர்த்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள், நான் அந்த கால் கருக்கி வச்சிருந்தெல்லாம் இது போல் கருப்பாக இருந்தெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு இது போல் வெள்ளை வெளையர்னு நான் வச்சுக்கிறேங்க. இதை நல்லா திருப்பி இன்னொரு டைம் நம்ம கழுவிக்கலாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த குழாம்பை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு இந்த எலும்பு மட்டும் நல்லி எலும்பு மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அந்த ஒரு கால் மட்டும் சூப் போட்டு ஒரு 2 பேர்த்துக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. நான் பாருங்கள், அந்த கருப்பாக இருக்கிற குழம்பையில் வெட்டி எடுத்துட்டோம்னா உள்ளே இது போல் நமக்கு அந்த எலும்பு மஜ்ஜையில் அந்த ஊன் இருக்குங்க. இதைத்தான் நம்ம வெட்டி போட்டுக்கணுங்க. இது போல் நல்லா சுத்தமாக நம்ம வாட்டிட்டு அந்த கருப்பாக இருக்கிற பகுதியில் சுரண்டிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட புகவாடை இல்லாமல் நல்லா சூப்பராக கமகமான சூப்பு கிடைக்குங்க. பாருங்கள், இது போல் எல்லா எலும்பையும் நம்ம வெட்டி எடுத்துக்கணுங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊன் இருக்குங்க. பாருங்கள், இது போல் அந்த எலும்பு மஜ்ஜை நம்மளுக்கு இருக்குங்க. இதுக்குள்ளே அதுதான் நம்மளுக்கு சூப்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கர் எடுத்து குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாங்குத. இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலைகள் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேலேயே சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் மட்டன் மசாலா தூள் நான் அரைச்சி வச்சுக்கிறேங்க, ஹோம்மேடு முறையில் வீட்டிலையே. இதில் நம்ம மட்டன் குழம்புக்கு போடுறது போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே மட்டன் குழம்புக்கு எல்லாம் எடுத்து எப்படி அரைப்போமோ அதே போல் ட்ரையாக கருவேப்பிலையிலிருந்து எல்லாமே போட்டு மல்லி சீரகத்திலிருந்து எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க. அதை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயிலிருந்து எல்லாமே இதிலே மிளகு எல்லாமே போட்டு அரைச்சிருக்குதுங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் இதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு ஆட்டுக்காலுக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போட்டால் நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலே போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குங்க. நான் இப்போ ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 600 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போது சுவைக்கு ஏற்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாங்க. இப்போது இதை நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா மீடியம் தீயிலே வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தீ அதிகமாக வச்சு 6 விசில் விட்டிங்கன்னா வேகாதுங்க உங்களுக்கு. நல்ல மிதமான தீயில் சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் முன்னாடி விசிலில் நம்மளுக்கு வெளியே முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம நல்லா கமகமனு வெந்து வர்றப்பே நம்மளுக்கு விசில் வர்றப்பே நல்லா ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் சூப்பராக வந்துச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கமகமனு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆட்டுக்கால் சூப்பு பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து இந்த ஆட்டுக்கால்லாம் நல்லா சாப்பிட்டா பாருங்கள், அதில் இருக்கிற மஜ்ஜையெல்லாம் சாப்பிட்டா இது போல் வெந்து பாருங்கள், நல்லா பஞ்சு போல் நைஸாக மசிகிற அளவுக்கு கொலகொலன்னு நம்மளுக்கு வந்திருக்குங்க. இப்போ இதில் நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. வறுத்து அரைச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுதான் இந்த சூப்புக்கு ஹைலைட்டான ஒரு டேஸ்ட்டையும் மணத்தையும் கொடுக்குங்க. அவசியம் சேர்க்கணுங்குது. சேர்த்துட்டு நம்ம சுவைக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுமே நம்ம கடைசியாக தான் சேர்த்தணுங்க. ஏற்கனவே வறுத்து அரைச்ச மசாலாவில் சீரகம் எல்லாமே சேர்த்துருக்குறேங்க. இருந்தாலும் கடைசியாக இது போல் இது ரெண்டையுமே சேர்த்தணுங்க. நம்ம இப்போது சேர்த்திட்டு திரும்ப அடுப்பில் வச்சு நம்ம இதை 1 நிமிஷம் கொதிக்குள்ளாங்க. நல்லா ஒரு கொதி நல்லா வரணுங்க. அந்தளவுக்கு கொதிக்குள்ளாங்குத. நல்லா கொதிக்கிறப்ப அதனோட ஃப்ளேவரே நம்மளுக்கு அப்படியே வான்னு ஈர்க்குங்க. அந்த அளவுக்கு கமகமன்னு நல்லா சூப்பு வாசம் இழுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குங்க.
இப்போ நம்ம இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்துலிங்க பாரு. அந்த எலும்பு மஜ்ஜுக்குள்ளே இருந்த அந்த ஊனுக்குள்ளே இருந்தது தாங்க இது போல் நம்மளுக்கு கரைஞ்சி வந்திருக்குதுங்க. இது தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. இது தாங்க சத்து. பாருங்கள், அதிகம் கொதிக்க வேண்டாங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கொதி வந்தாலே போதுங்க. இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க. இப்போ வந்து நம்ம இறக்கிலாங்க. இறக்கிட்டு பாருங்கள், இறக்கிட்டு நம்ம மல்லி இலை தூவிக்கலாங்க மேலே. அப்படி ஒரு ஃப்ளேவரில் கமகமன்னு எவ்வளோ சளி இருமல் இருந்தாலும் சரிங்க, கை கால் வலி இருந்தாலும் சரிங்க, பறந்தே போயிருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பரான சுவையான சூப்பு வந்து மழை காலத்துக்கு நம்மளுக்கு உடம்பு வலிக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. கை கால் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது போல் சூப்பு வந்து தயாரித்து கொடுத்தா சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கமகமன்னு சூப்பு வந்து ரெடியாக இருக்குங்க. இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது போல் பவுலில் நம்ம குழந்தைகளுக்கு வந்து பரிமாறிக்கலாங்க. இது போல் ஊற்றி நீங்கள் கூட நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்து கொடுத்துக்கலாங்க. காரமாக இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லையாமையும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லெண்ணெய் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இது கூட இந்த ஊனில் இருக்கிறது, இந்த எலும்பில் இருக்கிற ஊனெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாங்க. நல்லா சாப்பிட்டா பூ போல் வந்திருக்குங்க. பாருங்கள், இது போல் சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.